வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பலமை போல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் உரையாற்ற இருக்கிறோம். மிக குறிப்பாக ஊடகங்கள் தொடர்பில் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் சென்ற வாரம் காலமாக இருந்தார். அவருடைய நினைவுகளை தாங்கி அவருடைய ஒரு ஊடக பரப்பினுடைய ஒரு குறுக்குவெட்டு முகத்துவத்தை பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இணைந்து கொள்ள இருப்பது உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான அன்றைய காலகட்டத்தில் லேக் ஹவுஸ் ஊடக நிறுவனத்தினது, ரூபாயினது போன்றவற்றின முக்கிய பொறுப்புகளில் இருந்தவரும் சிவராம், டிபிஎஸ் ஜெயராஜ், ரமேஷ் போன்ற முக்கியமான ஊடகவியலாளர்களோடு சமகாலத்தில் பணியாற்றியவருமான இக்னீசியஸ் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நெட் நேயர்களுக்கு. என்ன டிபிஎஸ் மறைவு, அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்து மறைந்திருக்கின்றார். அவருடைய அரசியல் பயணத்தை நாங்கள் குறுக்குவெட்டு முகமாக பார்க்க முன்பாக உங்களுக்கும் அவருக்குமான உறவு எப்படி அமைந்தது என்றதை சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நாங்கள் உரையாடலுக்குள்ள செல்வோம். டிபிஎஸ் ஜெயராஜ் என்னுடைய எழுத்துக்களை தொடர்ச்சியாக வாசித்த, மிக நுணுக்கமாக வாசித்த, அல்லது அவருடைய எழுத்துக்களினுடைய அதாவது இன்பிட்வீன் த லைன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு ஊடகத்தில் அவர்கள் எழுதுகின்ற பொழுது அந்த எழுத்துக்களுக்கு இடையே இருக்கின்ற மறைந்திருக்கின்ற விடயங்களை வாசிப்பது ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. எப்போ என்றால் அந்த இன்பிட்வீன் த லைன்ஸ் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அங்கேதான் அந்த ஊடகவியலாளர்களுடைய தார்மீக பொறுப்பு என்பது வெளிப்படுவது உண்டு. அரசியல் இலக்கில நிற்கிறார்கள், எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்ற விஷயங்கள் என்றால் ஊடகம் என்று வருகின்ற பொழுது ஒரு காலத்தில் ஊடகத்துக்கான வரைவிலக்கணத்தை கேட்டால் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் இஸ் த மீடியா என்று வந்தது. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, 21ஆம் நூற்றாண்டுல வரைக்குள்ள ஊடகம் இந்த அரச கட்டுமானம் என்கின்ற அதிகாரத்துவத்தினுடைய 4வது தூணாக அறியப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரம், சட்டவாக்கம், நீதித்துறை, அதாவது எக்ஸிகூட்டிவ், ஜுடிஷரி, மற்றது பார்லிமெண்ட், அதோட மீடியான்றது 4வது தூணாக வந்துட்டு, அதிகார மையத்தை தாங்குற 4வது தூணாக வந்துட்டு. இந்த அதிகார மையம் என்கின்ற பொழுது வெறுமனே அரசு அதிகார மையம் அல்ல, அரசு கப்பால இருக்கக்கூடிய அதிகாரம். என்ன இலங்கையை பொறுத்தவரையில, வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில விடுதலை புலிகள் ஒரு மிக முக்கியமான அதிகார மையமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் டிஃபேக்டோ ஸ்டேட் ஒன்றையும் வச்சிருந்திருக்கிறார்கள். 2009 வரைக்கும் அவர்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 95 காலகட்டத்திலிருந்து ஒரு 15 ஆண்டுகள் அவர்கள் ஒரு அதிகார மையத்தை அது கூடவே என்று சொல்லலாம். அது என்னென்றால் அது ஒரு பக்கம் முதல்ல ஆரம்பத்துல மீடியா இஸ் த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ், குரலற்ற மனிதர்களின் குரல் தான் ஊடகம் என்றதுல இருந்து ஊடகம் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஊதுகுழல் என்ற நிலைமைக்கு மாறுகிறது. இப்ப ஒரு ஒரு வெளியீடு, நான் 2000ஆம் ஆண்டு நான் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் என்னிடம் நாங்கள் கிடைத்த ஊடகம் சொல்றார்கள், இந்த நூற்றாண்டில் the media has enormous power in this era, but it does not know what to do with that power. ஊடகம் என்பதற்கு ஒரு அபரிதமான ஒரு பலம் இருக்கின்றது. ஆனால் அந்த பலத்தை வைத்து என்ன செய்வது என்பது ஊடகத்துறைக்கு தெரியவில்லை என்று அதாவது அமெரிக்க ஊடகத்தை வைத்து தான் அவர்கள் அதை சொன்னது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், CNN இப்படியான ஊடகங்கள் எப்படி அந்த நோம் சாம்ஸ்கி சொல்றாரு தானே, மேனுஃபேக்சரிங் கான்சென்ட் என்று சொல்றாரு. அதாவது ஒரு கருத்தை உருவாக்குறது. ஒரு தானே எதிரி, இப்ப ஈராக்க அடிக்க முதல் சதாம் ஹுசைன் என்றவன் ஒரு பெரிய ஒரு எதிரியாக உருவாக்கி கருத்தை உருவாக்கி போட்டுதான் கொண்டு, அதான் மேனுஃபேக்சரிங் கான்சென்ட். அந்த மேனுஃபேக்சரிங் கான்சென்ட்ல ஊடகம் தான் ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்திருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில தான் டிபிஎஸ் ஜெயராஜ் போன்ற எழுத்தாளர்கள், அவர்கள் ஆங்கில ஊடகத்தில் எழுதுறவர்கள், ஆங்கில மொழியில் எழுதுறவர்கள். கனடாவில் இருக்கின்ற பொழுது அவர் தமிழ் பத்திரிகையோட நடத்தினார், செந்தாமரை என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார். அதன் மூலமாக தமிழ் தேசிய அரசியல், புலிகளினுடைய அரசியல் போன்றவற்றை அவர் எழுதிய விதமும், அதை அவர் அவர் பிரச்சாரப்படுத்திய விதமும், அதில் அவர் முன்னுரிமை கொடுத்த விடயங்கள் போன்றவை எல்லாம் எவ்வாறானவை என்பது சம்பந்தமான எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது. இப்ப டிபிஎஸ் ஜெயராஜ் இன்றைக்கு நாங்கள் அவருடைய நினைவு குறிப்புகள் வருகின்ற பொழுது அவர் விடுதலை புலிகளுக்கு மிக எதிரான ஒரு பத்திரிகையாளராகத்தான் கணிக்கப்படுகின்றார். உண்மையிலேயே அவருடைய பயணம், அந்த நீண்ட பயணத்துல அவர் இதே கருத்தியலோட தான் செயற்பட்டு வந்தாரா? அந்த அவருடைய பயணத்தின் ஆரம்ப நாட்கள்ல நீங்களும் அவரோட இருந்திருக்கிறீர்கள்.
அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்ல இப்ப டிபிஎஸ் ஜெயராஜன் நான் முதலாக நேரடியாக சந்தித்தது 2005 இறுதியில் அல்லது 2006 முற்பகுதியில் நினைக்கிறேன். அப்பதான் டொரண்டோவில் ஒரு கூட்டம் நடந்த பொழுது அங்கதான் நான் முதல் நேரடியாக அவரை சந்திக்கிறேன். ஆனால் அதுக்கு முதல் நான் இலங்கையில லேக் ஹவுஸ்ல அமுது பத்திரிகையில் இருக்கும் பொழுது அமுது பத்திரிகைக்கு அவர் பல மாதங்களாக கட்டுரைகள் எழுதியிருந்தார். சினிமா சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக, புலம்பெயர்ந்த சமூகம் சம்பந்தமாக, மாற்று பேரில் வந்து புலிகளினுடைய அரசியல் சம்பந்தமாக எல்லாம் எழுதியிருந்தார். அவரை சந்திக்கின்ற பொழுது அவர் வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். வீட்டை போய் ஒரு ட்ரிங்க் நானும் அவரும் விஸ்கி இருந்து பிறகு அவர் சொன்ன விஷயம், I don't want to waste any of my time with this MF mother F அங்கால வந்தது என்று ஒரு மிகவும் ஆத்திரப்பட்டு இந்த புலி அரசியலையும் இந்த தமிழ் தேசிய அரசியலையும் கடுமையாக விமர்சித்தார். இதோட எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணவே விருப்பம் இல்லை. சரிதான். இப்ப ஆனால் நான் இதை கனடாவில் இருந்த ஏனைய தமிழ் தோழர்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் சொன்னார், இது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. இவரே தான் இப்போ ஒரு வருடத்துக்கு முதல் இந்த செந்தாமரை பத்திரிகை மூலம் புலிகளுடைய அரசியலை பற்றியும் அவர்களுடைய இராணுவ வீர பிரதாபங்களை பற்றியும் அவர்களுடைய சாதனைகளை பற்றியும் மிக காத்திரமாக கனடிய தமிழ் சமூகத்திற்குள் மிக பிரபலியமான பத்திரிகை, சுட விக்கும் செந்தாமரை பத்திரிகை வந்தால் சுட விக்கும். இலங்கையில இருந்து அந்த நேரத்திலே இபிடிபியினுடைய தினமுரசு பத்திரிகை, ரமேஷனுடைய பத்திரிகைக்கும் இவற்ற பத்திரிகைக்கும் போட்டி. இப்ப நீங்க சொல்ற அந்த காலகட்டம் நீங்கள் அவரை சந்திச்சது 2005. ஆமா. ஆனா கனடாவில் உள்ளவர்கள் சொன்னது 2004 அவர் விடுதலை புலிகளுக்கு சார்பாக எழுதி கொண்டிருந்தவர். இல்ல அதுக்கெல்லாம் முதல் இவர் 90 கடைசியிலேயே இந்த அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு. சரிதான். அப்ப அது எங்க எப்ப அது அந்த நிலைமை மாறுதுன்றதுக்கு ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் இடையில எழுதாம விட்டுட்டு இருந்துதான் பிறகு படிப்படியாக எழுத துவங்குதான். சரிதான். அப்ப இது ஒரு என்னன்னு சொன்னால், நான் அவருடைய ஊடகத்துறை சம்பந்தமாக அந்த டெக்னிக்கல் இருக்குத்தானே, டெக்னிக்காலிட்டி இருக்குத்தானே. ஒரு என்ஜினியர் என்றால் என்ஜினியர் ஒரு டெக்னிக்கலான அவருடைய தொழில் முறைசார் திறன்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சரிதான விஷயங்களை எடுத்து இந்த 5 W's இருக்குத்தானே, வென், வை, வட், வேர் அந்த 5 W's கடைசியாக புதிதாக எச்சையும் சேர்த்துக் கொண்டார். ஹவு இட் ஹேப்பன் அதையும் சேர்த்துக்கொள்ள 5 W's and 1 H. அதெல்லாம் அவர் முறையாக பாய்ப்பார். அவர் ஒரு தொழில்சார் ஒரு ஊடகவியலாளர். மற்ற இலங்கையில இருந்து நீமன் ஃபெலோஷிப், அதாவது ஹார்வர்ட்ல நீமன் ஃபெலோஷிப் ஃபார் ஜேர்னலிசம் என்று சொல்றார், அது பெற்று சென்ற ஒரே ஒரு ஊடகவியலாளர் டிபிஎஸ் ஜெயராஜ் தான். அவருக்கு பிறகு அந்த நீமன் ஃபெலோஷிப் கிடைக்கப்பட்டால் நான் ஹார்வர்ட்ல எனக்கு நீமன் ஃபெலோஷிப் கொடுக்கப்பட்டது. ஆனா நான் இலங்கையிலிருந்து வெளிக்கிட முடியாத சூழல் இருந்தபடியால நான் அதுக்கு எனக்கு டிக்கெட் எல்லாம் வந்து இறுதி கட்டத்துல நான் என்னால வர முடியாதுன்னு நீமனுக்கு அறிவிச்சேன். ஏன்னா அந்த நேரம் நான் பெரும்பாலும் அண்டர் கிரவுண்டாக கொழும்புல மறைந்து வாழ்ந்த கட்டத்துல என்னால நாட்டை விட்டு வெளிக்கிட முடியல. அப்ப இந்த ரணிலுடைய ஆட்சி காலத்துல 2வது ஆள் நான் தான். சரி, அதுக்கு பிறகுதான் நான் மிச்சிகனுக்கு இன்னொரு நைட் வாலஸ் ஃபெலோஷிப்ல, ஜேர்னலிசம் ஃபெலோஷிப்ல நான் வெளியே வரேன் நாட்டை விட்டு. ஆகவே டிபிஎஸ் ஜெயராஜனுடைய அவருடைய தொழில் முறைசார் திறன்மையில எந்த தர்க்கமோ ஏதோ இல்லை. சிவராமும் அவரும் இருபெரும் ஜாம்பவான்கள். அதுல அவர்களுடைய ஆங்கில புலமை, அவர்கள் கற்ற மொழி ஆங்கிலம், மற்றது துறைசார் அவர்களுடைய அறிவு, வாசிப்பு போன்றவை எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தொழிலுக்கும் தார்மீகம் என்றொன்று இருக்கு, மோராலிட்டி என்ற ஒரு சாமான் இருக்குதான். அந்த மோராலிட்டி பவர்ல உள்ளவர்களோடு அலைன் பண்றது அல்ல. அந்த மோராலிட்டி பவர்லெஸ், அதிகாரம் அற்றவர்களோடு உன்னை நீ அலைன் பண்ணிக்கொள்ளணும். அதுதான் அந்த ஊடக தர்மத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்ப வைத்தியரை எடுத்தால், நாங்கள் பிரைவேட் பிராக்டிஸுக்கு போற வைத்தியரை ஏன் விமர்சிக்கிறோம் என்றால், நீ வைத்திய அந்த சத்தியத்தை நீ எடுக்கும் பொழுது நோயாளி சார்ந்துதான் நீ முடிவெடுக்க வேண்டும். அதான் அந்த தொழிலுக்குரிய அடிப்படை தர்மம். அப்படித்தான் ஆசிரியருக்கு மாணவர் சம்பந்தமா. அப்ப டியூஷன் செய்யறவனை ஏன் நாங்கள் விமர்சிக்கிறோம்னா, உனக்கு காசுதான் முக்கியம் ஒழிய மாணவன் சரியில்லை. அப்ப அதுபோல் தான். அப்ப ஆகவே இந்த விடயத்தில் எனக்கு அவர் சம்பந்தமான கடும் விமர்சனம் எங்க வருதுன்ற அவங்களோட கேள்வியில, புலிகளால் அவர் தாக்கப்படும் வரை, உடல் ரீதியாக தாக்கப்படும் வரை புலிகள் சம்பந்தமான அவருடைய நிலப்பாட்டுக்கும்,
தாக்கப்பட்டு அவருடைய 2 கால்களும் முறிக்கப்பட்டதன் பின்பு அவருடைய நிலப்பாட்டுக்கும் இடையில ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கு. அங்கதான் அந்த விமர்சன ரீதியானது வருது. நான் அங்கதான் அவரோட முரண்படுற இடம். அவர் கால் முறிக்கப்படுற அந்த விஷயம் நடக்கைக்குள்ள அவர் எதையோ எழுதி இருக்கிறார் தானே, அது எந்த விஷயம் அதை அவர் எழுதுறார்? அதுல அது என்னன்னு சொன்னால், முக்கியமாக இந்த 91ல புலிகள் 90களில் இந்திய ராணுவம் போனதுக்கு பிறகு, புலிகள் யாழ்ப்பாணத்தை வந்து பிடித்ததுக்கு பிறகு ஒரு பிரபல்யமான ஒரு விஷயம் வருகிறது. மாத்தேயாவுக்கும் இந்திய உளவு பிரிவு ரோவுக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு ரோ வந்து மாத்தேயாக்குள்ளால பிரபாகரனை தலைமை பதவியில் இருந்து அகற்றுவதென்ற அந்த பிரச்சனை வருகிறார். இது வந்த காலத்துல நான் யுக்திய பத்திரிகையில தொடர்ச்சியாக 6 கிழமைகள் ஒரு கட்டுரை நான் எழுதுறேன். நான் கொழும்புல நிக்கிறேன். அப்ப கொழும்புல யுக்திய பேப்பர்ல, நான் சிங்கள பேப்பர்ல பிரபாகரனுக்கும் மாத்தையாக்கும் இடையிலான முரண்பாடு சம்பந்தமாக தொடர்ந்து 6 கிழமைகள் அந்த பிரபாகரனும் மாத்தையாவும் யூனிஃபார்ம் போட்டு நிக்கிற ஒரு படம் இருக்கு, ஃபேமஸ் படம். அந்த படத்தை 2ஆ கிழிச்சு போட்டு அதுல அங்கம் 1 2 நான் எழுதுறேன். இது எழுதி கொண்டு வரையில எனக்கு வன்னிக்குல இருந்து அப்ப பொதுமக்கள், வன்னிக்குல இருந்து வர பல்வேறு இடதுசாரி அரசியல் தொடர்பாளர் கூடாக நான் கிடைக்கிற தகவலை நான் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது டிபிஎஸ் ஜெயராஜ் கொழும்புல இருக்கிற பத்திரிகை, அதாவது டெய்லி மிரர் பேப்பர்ல எழுதுறாரு என்னென்றால் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது. கனடாவில இருந்து எழுதுறாரு. அப்படித்தான் கனடாவில இருந்து தான் எழுதுறாரு. கனடாவில இருந்து தான் அவர் எழுதுறாரு. கனடாவில இருந்து அவர் எழுதுகின்ற பொழுது இப்படி ஒரு விடயம் வந்திருக்கு. இந்த விடயம் வந்து உண்மையாக இருந்தால் இது ஒரு பாரதூரமான விடயம். ஆனால் மாத்தையா போன்ற ஒரு நபர் வந்து அப்படி வந்து இலகுவில் இப்படியான ஒரு உளவு பிரிவு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இது இப்படி ஒரு முரண்பாடு ஏற்படுமாக இருந்தால் இந்த முரண்பாடு ஒரு திட்டமிட்ட முரண்பாடாக இருக்கலாம், வைக்கலாம், போகலாம். இது இந்த அமைப்புக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்தினால் இது தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று ஒரு முதலாவது கட்டுரை வெற்றவர். அடுத்த கிழமை இவர் 2வது கட்டுரையில் என்ன எழுதுறார் என்றால், அப்ப அதுக்குள்ள பிரபாகரன் அங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்ல, மாத்தையாவோட இருந்த கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல படபடன்ற அரெஸ்ட்மெண்ட் அங்க எல்லாம் நடக்கும். இப்ப இந்த தகவல் எனக்கும் தென்னிலங்கைக்கு வருது. நானும் சிங்கள பத்திரிகையில இதை எழுதி கொண்டிருக்கேன். இப்ப இதை எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது 2வது கட்டுரை வருது. அவர் கைது செய்யப்பட்டதும் அவரோடு இருந்த மூத்த தளபதிகள் எல்லாம் கைதும், ஜேஎம் இப்படி பல பேர் இந்த பேர்கள் அதுல போடப்படும். ஜேஎம் அதுல முக்கியமானவர். அப்ப எல்லாம் போடப்பட்டு பிரபாகரனுக்கு ஒன்று வழங்க வேணும். இந்திய ராணுவத்தோடு மோதுவது, இந்திய அரசோடு மோதுகின்ற அந்த நெருப்பாற்றை கடக்கின்ற அந்த பணியில மாத்தையா போன்ற ஒரு தலைவர் இல்லாமல் இருந்திருந்தால் பிரபாகரனால் இந்த நெருப்பாற்றை கடந்திருக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியணும், அந்த மாத்தையாவை பற்றி பாலசிங்கம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிடுறார். பாலா அண்ணா டோல்டு இப்படித்தான் எழுதுறாரு. பாலசிங்கத்தை பற்றி எழுதியக்குள்ள இப்போ பிராக்கெட்டுக்குள்ள பாலா அண்ணாண்டு போடுவது வழக்கம். டிபிஎஸ் ஜெயராஜனுடைய புலிக்குள்ள இருந்த முக்கியமான 2 தொடர்புகள்ல ஒன்று மாத்தையா, ஒன்று பாலசிங்கம். அந்த தகவல் அவர்கள் ஊடாகத்தான் இவருக்கு நேரடியான தகவல்கள் வருது. அப்ப பாலசிங்கம் இதை உறுதிப்படுத்துறாரு. அவங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க, உனக்கு தெரியும் தானே இது பிரச்சனை, இப்படி பிடிச்சு போட்டாங்கன்னு சொல்றாரு. சரியோ? அப்ப பாலா அண்ணா told மாத்தையா மீன்ஸ் இட்ஸ் நாட் அ சிங்கள வேர்ட். அதாவது மாத்தையாண்டா சிங்கள பேர்ல, புலிகள் அந்த நேரத்துல யாழ்ப்பாணத்துல பேரெல்லாம் தமிழ் பேரா மாத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டம். எல்லாத்தையும் தமிழ்ல தூய தமிழ். ஆனால் மாத்தையாண்டா சிங்கள பேர் அல்ல, மாத்தையாண்டா மாற்று ஐயா. ஐயாண்டா தலைவர், ஐயாக்கு மாற்றுத்தான் மாத்தையா. அதான் மாற்று ஐயா தான் மாத்தையா என்று பாலசிங்கம் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பிரபாகரன் மாத்தையாவுக்கு. அந்த காலத்துல அது எப்படி விளங்கி கொண்டா, வன்னியில மாத்தையா இருந்தபடியால், வன்னி தளபதிகளுக்கு பொறுப்பா இருந்தபடியால் அது சிங்கள பேர்ல அவர் ஒரு மாத்தையா தலைவர். அது வேற. ஆனா பாலசிங்கம் கொடுத்த விளக்கம் இது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல அந்த நேரம் புலிகள் வந்து பிடிச்சதுக்கு பிறகு அங்க இருந்த கடைகளுக்கு பேர்கள் எல்லாம் தமிழ்ல வைக்க சொல்லி சொன்னது. சரிதானே? அப்ப கோமாளித்தனமான பேர்கள் எல்லாம் வைக்கப்பட்டதும் உண்மை. அதுல மாத்தையாவுக்கு விமர்சனம் வர பாலசிங்கம் ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அப்ப இந்த அரெஸ்ட் பண்றதுக்கு முதல் நடக்குது இந்த விஷயம். அப்ப இதையெல்லாம் குறிப்பிட்டு டிபிஎஸ் எழுதுறார், கட்டுரை எழுதி சொல்றார். ஆகவே மாத்தையா ஷுட் ஹேவ் அ ஃபேர் ட்ரையல். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அவருக்கு ஒரு நியாயமான நீதி விசாரணை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் புலிகள் இயக்கத்தினுடைய மோராலிட்டி சம்பந்தமாக கேள்வி எழுப்ப வேண்டி வரும் என்று இவர் எழுதி போட்டார். இந்த கட்டுரைக்காகத்தான் இவருக்கு அடி விழுந்தது. அப்ப இந்த கட்டுரை வந்தது கனடாவில் இருந்த அவர்களுடைய பிரதிநிதிகள் போய் டிபிஎஸ் நேர சொல்லியிருக்கிறார், தலைவர் உங்களில மிக கௌரவம் வச்சிருக்கிறார், உங்கள பெரிய மதிப்பு வச்சிருக்கிறார், அந்த மதிப்பை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அதை இழந்து விட்டா தெரியும் தானே எங்களுடைய சட்டம் எப்படி என்ற உடனே நான் நினைக்கிறேன் அது டிபிஎஸ் ஜெயராஜனுடைய பர்சனாலிட்டியை சேலஞ்ச் பண்ணிட்டு.
மூன்றாவது கட்டுரை எழுதுறார் டிபிஎஸ், மிக கடுமையாக விமர்சி தன்னை வந்து கதைச்சவர்களுடைய டோன், அவர்கள் வந்து நின்ற விதம், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் எழுதி சொல்றார். திஸ் இஸ் த மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் வே ஆஃப் த்ரெட் ஐ எவர் ரிசீவ்ட் இன் மை ஜேர்னலிசம் கேரியர் என்று சொல்லி போட்டு, அதாவது இவ்வளவு ஒரு என்ன சொல்றது சொபிஸ்டிகேட்டட் சொன்னால் மிக மிக அந்த ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ஒரு த்ரெட் விடப்பட்டிருக்குது, இதுக்கெல்லாம் மசீரால் நான் இல்ல என்ற மாதிரி அவர் மைட்டி ஆஃப் த பெண்ணை பற்றி இவர்களுக்கு தெரியல என்றெல்லாம் இவர் எழுதி போட்டார். அது சொல்லி 3 கிழமையோ 2 கிழமை கிடையில அவரும் மனைவியும் வந்து எங்கேயோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு நாடகமோ ஏதோ பார்த்துட்டு வரையக்குள்ள பட்டவுகள் நல்ல வெளிச்சத்துல பார்க்கிங் லோட்டுக்குள்ள வச்சுதான் 2 கார்களுக்கு டேல வச்சு அடிச்சு பேஸ்பால் பேட்டாலே அடிச்சுதான் 2 காரும் முறிக்கப்படும். என்னை பொறுத்த வரையில் புத்த பகவான் போதி மரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே ஞானம் பெற்றது போல் டிபிஎஸ் ஜெயராஜ் ஸ்காப்ரோல ஒரு கார் பார்க்கிங் லோட்டுக்குள்ள 2 காருக்கு இடையில தான் அவர் ஞானம் பெறுகிறார். இந்த ஞானம் வந்து கால் உடைச்சதுக்கு பிறகு வந்த ஞானம் தான். இது எதை காட்டுது என்று சொன்னால், இந்த பாசிச யந்திரம் என்பது அதுதான் தீர்மானிக்குது யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன், யாரை எங்கே பாவிப்பது, யாருக்கு எதிராக செய்வது என்பது. இது டிபிஎஸ் ஜெயராஜ் மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பெரிய பட்டியலையே காட்டிக்கொண்டு போகலாம். இந்த பாசிசத்தின் கீழே ஞானம் பெற்றவர்கள் என்று சொல்ற இருக்குதான், அது கருணா பிள்ளையான் வரை அந்த லிஸ்ட் வந்து நீளுது. இப்ப அந்த 91ஆம் ஆண்டு மாத்தியாவனுடைய அந்த பிரிவில அந்த பிரிவு உண்மையிலேயே என்னத்துக்கு நடந்தன்னு நீங்கள் அந்த காலகட்டத்துல கருதினீங்க, இன்றைக்கு அது ஏன் நடந்தன்னு நீங்கள் உங்களுடைய ஆய்வுகள் சொல்லுங்க. இல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் படிப்ப நான் இந்த கட்டுரையில எழுதி கண்டிருக்கேக்கல, நான் யுக்திய பேப்பர்ல வேலை செய்யும். யுக்திய காரியாலயத்துல ஒரு கண்ணாடி தடுப்புக்கு அங்கால சரிநிகர் பேப்பர் இருக்கு. சிவராம் வந்து அங்க வந்து போறவர். சிவராம் ஒரு நாள் என்ன வந்து சந்திச்சு, நான் உன்னோட ஒருக்கா பேசணுடாப்பா, என்ன ஒருக்கா வாரியான்னு கேட்டது. நான் என்ன சரி வாங்கன்னு 2 பேரும் தலை போய் கொள்ளுப்பிட்டியில ஒரு தேத்தரி கடையில கொஞ்சம் இருக்கும்போது அந்த காலகட்டத்துல நீங்கள் நான் யுக்திய பத்திரிகையில வேலை செய்யறேன். அவர் ஐலண்டுக்கு எழுதுவார், வேற இதுகளுக்கு எழுதுவார். சரிநேருக்கும் வந்து போறோம். கூட்டிக்கொண்டு போய் சொன்னார் சிவராம், என்னடாப்பா இன்னும் இந்த நம்மட பக்கத்து நாட்டு 3 எழுத்துக்காரங்கள் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கடாப்பா, இன்னும் ஒருக்கா சந்திக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன ஆறு சொல்றீங்கன்ட்டு. இல்ல நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்கள் தெரியாதா? நான் கேட்டேன், ஏன் என்னத்துக்கு? இல்ல நீ இந்த யுக்திய பேப்பர்ல இந்த மாத்தையா பிரபாரன் பிரச்சனையை பற்றி எழுதி கண்டிருக்கிறா இல்ல, அதை பற்றி அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாம் கதைக்கிறது. அப்ப நான் சொன்னேன் சரி. அடுத்த நாளே எனக்கு வந்து அப்ப அந்த மொபைல் போன்கள் இல்ல, ஆள் பிசிக்கலா வந்து எனக்கு சொல்லிச்சு, இன்றைக்கு மத்தியானம் போவோமாண்டு. மத்தியானம் ஒரு 2 மணி போல கோல்ஃபேஸ் ஹோட்டல், நான் கொல்பேட்டில தான் யுக்திய பேப்பர் ஆபீஸ் இருக்கு, கோல்ஃபேஸ் ஹோட்டலுக்கு போய் கோல்ஃபேஸ் ஹோட்டல்ல 2 பேர், ஒன்று அவர்களுடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, மற்றது ஒரு அதிகாரியுமாக 2 பேரோட லஞ்ச் எங்களுக்கு மத்தியான சாப்பாடு. நானும் சிவராமம் இருந்து கதைக்கும் பொழுது அவர்கள் என்னட்ட கேட்ட கேள்வி, உங்களுக்கு அங்க நேரடியான என்ன தொடர்பு இருக்கு? நான் கேட்டேன், ஏன் என்ன தெரியுது? இல்ல, நீங்க எழுதுற ஆர்டிக்கல்ல நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த மாத்தையா வாட் ஹேப்பன் டு மாத்தையாவை சுட்டுட்டாங்களா, மாத்தையா உயிரோட இருக்கிறாரா இல்லையா, உங்களோட தகவல் இதுதான் அவங்களோட முக்கியமான கேள்வியா இருந்து. அப்ப நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாது. எனக்கு நாளாந்தான் அங்க இருந்து வார பப்ளிக்கோட, அங்க இருந்து உள்ளுக்குள்ள இருந்து வாராக்களுடைய தகவல்கள், மற்ற நான் சில பேர் போய் வாராக்கள்கிட்ட தகவல் சொல்லி திருப்பி அவர்கள் வந்து சொல்ற தகவல் வச்சுதான் நான் எழுதுறேன். நான் அங்க ஏற்கனவே இயக்கங்கள்ல இருந்தெல்லாம் தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தெரியும். அவர்கள் என்னட்ட கேட்டது, எப்படியாவது அறிஞ்சு சொல்ல முடியுமா மாத்தையா உயிரோடு இருக்கிறாரா? கேட்டுட்டு அடுத்து சொன்ன விஷயம் தான் எனக்கு முக்கியமான. சொன்னார், உங்களுக்கு செலவுகள் பிரச்சனைகள் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்றோம். we will take care of all that. அப்படி எதுவும் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க மிஸ்டர் எங்களோட சிவாவோட கதைச்சு கொள்ளுங்க, சிவராம கதைச்சு சொல்லுங்க அவரோட. அப்ப எனக்கு தெரியுது அவர் ஏற்கனவே அவர்களோட நல்ல டீலிங்ல இருக்கிறார், அவரோட பேசிக்கலுங்க. அவர் சொல்லுவார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். திருப்பி தே வாண்டட், எவ்வளவு கெதியா எங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமோ அது நல்ல. இப்ப நான் சொன்னேன், நான் எனக்கு வார தகவலை வச்சுதான் நான் சொல்ல முடியும், மற்றது நீங்க என்னுடைய ஆர்டிகல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுல நான் எழுதுவேன் சொல்லி. அப்ப இது எனக்கு என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிச்சென்றால், இந்திய உளவுத்துறை அல்லது இந்தியா பெரிய ஒரு சங்கடத்தில் இருந்தது மாத்தையாக என்ன நடந்தது சம்பந்தமாக. IPKF டைம்ல இந்திய ராணுவம் இருந்த காலத்தில் அவர்கள் மாத்தையாவோடு ஏதோ ஒரு நெருக்கமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்திய எதிர்ப்பு, பிரபாகரனுடைய இந்திய எதிர்ப்பு என்பதற்கு மாறாக இந்திய எதிர்ப்பு அல்லாத ஒரு நிலப்பாடை எடுக்க பண்றதுக்கு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டு, காண வேலை நடந்திருக்குதுன்றது உண்மை. அப்ப பிரபாகரன் தன்னுடைய பிரபாகரன் என்கின்ற சர்வைவல் அனிமல், அந்த தற்காப்பு மிருகத்துக்கு அது ஒரு ஆபத்து தானே. அப்ப அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது திருப்பி கன்ஃபார்ம் பண்ணப்படுதப்ப அனிதா பிரதாப் ஒரு புத்தகம் எழுதுறோம், ஐலண்ட் ஆஃப் பிளட் என்ற ஒரு புத்தகம் எழுதுறோம்.
அதுக்கு பிறகு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு ஐலண்ட் ஆஃப் பிளட்ல அனிதா பிரதாப் திருப்பி பிரபாகரன், உங்களுக்கு தெரியும் அனிதா பிரதாப் யாருன்னு சொல்லி முதலாவது அந்த வீக் மேகசின்ல பிரபாகரனை முன்படம் போட்டு வந்த இன்டர்வியூல அவதான் அந்த இன்டர்வியூ எடுத்தது. அவதான் பிறப்பு போய் பிரபாகரனை சந்திச்சிருக்கிறார். பிரபாகரனை எடுக்கின்ற பொழுது மாத்தியாவை பற்றி கேட்ட பொழுது அவரை சுட்டுட்டீங்களான்னு கேட்டிருக்கா. ஆள் இருக்கிறாரான்னு பிரபாகரன் கண்ணை காட்டின உடனே அவரோட புத்தகத்துல எழுதி இருக்கு, பிரபாகரன் மாத்தியாவை கொண்டு வந்தார்கள். அவர்கள் they brought மாத்தியா in front of me and he looked like a beaten dog. ஒரு நைய புடைக்கப்பட்ட நாயை போல் மாத்தியாவை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று எழுதுறான் அந்த புத்தகம். அப்ப அது வரைக்கும் அந்த புத்தகம் வர காலம் வரைக்கும் அவர் கொல்லப்பட இல்லை, பிறகுதான் அவருக்கு கொலை நடந்திருக்கு. அப்ப அது என்ன பொறுத்த வரைக்கும் அதை இந்தியா ஒரு நடவடிக்கை எடுக்க பார்த்திருக்கு, அது பிழைச்சிச்சு. இப்ப இதுல டிபிஎஸ் ஜெயராஜ் போன்றவர்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இப்ப டிபிஎஸ் ஜெயராஜுக்கு புலிகள் அவர் மீது மாத்தியாட பிரச்சனையில ஆரம்பிச்சு அவரை உடல் ரீதியாக தாக்கும் வரைக்கும் மக்கள் சம்பந்தமாக தமிழ் மக்களோட போராட்டம். இப்ப மாத்தியாக்கு ஃபேர் ட்ரையல் இருக்கணும் எழுதின டிபிஎஸ் ஜெயராஜ் நாபாவை கொல்லுகின்ற பொழுது ஃபேர் ட்ரையலை பற்றி கதைச்சவரா? கைய உயர்த்தி கிட்டு சுடவேணாம் நான் உங்களோட கதைக்கோணம் கொண்ட ஸ்ரீசபாரணத்துக்கு ஃபேர் ட்ரையல் இருந்ததா? அமிர்தலிங்கத்துக்கு ஃபேர் ட்ரையல் இருந்ததா? இல்ல. யோகேஸ்வரனுக்கு ஃபேர் ட்ரையல் இருந்ததா? அது ஒரு நீண்ட பட்டியல், என்ன நீண்டதொரு பட்டியல். அப்ப இது ஒரு பெரிய தார்மீகம் சம்பந்தமான கேள்வி. வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்கள் கலைக்கப்பட்ட பொழுது செந்தாமரை பத்திரிகையில டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதியது என்ன? முஸ்லிம் மக்கள் எங்களோடு ஒன்றாக உலக காலம் ஐக்கியமாக வாழ்ந்திருந்தாலும் உறுதியான தகவல் இல்லாமல் புலிகள் இப்படியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பார்களா என்பது சந்தேகம். அவர்களுடைய உளவு பிரிவு, தகவல் அறியும் திறமை இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம் மக்களை பாவித்து அங்கு ஏதோ ஒரு மோசமான நடவடிக்கை இலங்கை அரசு எடுக்க வாய்ப்பு இருந்தது என்றதை வைத்துத்தான் இவர்கள் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதினர். அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம் மக்களை வெளியேற்றினாலும் அவர்களுடைய சொத்துக்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் கயிறு கட்டி புலிகள் பாதுகாக்கிறார் என்று புலிகள் பாதுகாத்தன்னு சொல்லி அவர்கள் தாங்கள் கைப்பற்றுவதற்காக அதை செய்திருக்கிறார்கள். இது இப்ப நீங்க சாதாரணமா இங்க இருந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு தெரியுது, இதுக்குத்தான் செய்தார்கள். இவ்வளவு ஒரு ஜேர்னலிஸ்டிக் திறமை இருக்கின்ற, இவ்வளவு ஆய்வுகளை செய்கின்ற, இவ்வளவு தொடர்புகள் இருக்கின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி எழுதினார்? அப்படித்தான் எழுதினார். ஆனா புலிகள் முஸ்லிம் மக்களை கலைக்கும் பொழுது நான் அங்கே நின்றேன். அவர்கள் கயிறு கட்டினது உண்மை, கயிறு கட்டி அதுக்கு காவல் போட்டதும் உண்மை. ஆனால் அடுத்தடுத்து வந்த 2-3 கிழமைகள் என்ன செய்தார்கள் என்றால் அவ்வளவு முஸ்லிம் மக்களுடைய பொருட்களை, வீடுகளில் இருந்த எலக்ட்ரிக், உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல இந்த சவுதி அங்க இங்க இருந்து போய் வந்த அந்த முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்துல கொண்டு வந்து வச்சிருந்த வீட்டுல இருந்த எலக்ட்ரானிக் சாமான்கள், கேசட் பிளேயர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆசுபத்திரிக்கு பின்னால சென்ட் விக்டர்ஸ் லேன் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே, ஞானம் சொட்டலுக்கு பக்கத்துல உள்ளுக்கு போறது, அந்த நியூ விக்டர்ஸுக்கு பின்னாலதான் பில்டிங் மெட்டீரியல் கோஆபரேஷன் இருக்கு, கட்டிட பொருட்கள் கூட்டுத்தாபனம். அந்த கட்டிட பொருட்கள் கூட்டுத்தாபனம் சும்மா மூடி கிடந்தது என்றால் அது கொழும்புல இருந்து அப்ப சாமான்கள் வாரதில்லை, அந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தமான ஒரு அந்த கட்டிடத்துக்குள்ள கொண்டு போய் அவ்வளவு பொருட்களையும் போட்டு மலிவு விலையில் விற்றார்கள். அந்த ஆசுபத்திரிக்கு பின்னால ஞானம் சொட்டல்ல இருந்து அப்படியே வெலிங்டன் சந்தி ஆரியகுளம் சாந்தி வரைக்கும் போய் ஆரியகுளத்துல இருந்து அங்கால போய் அந்த பரித்துறைக்கும் பலாலிக்கும் ரோட்டு பிரியுதெல்லாம் அது வரைக்கும் கியூ நின்றது 3-4 நாட்கள் அந்த சாமான்கள் வித்து முடியும் வரைக்கும். இதை போல ஒரு கேவலமான அவலமான காட்சியை நான் வரலாற்று தங்களுடைய இந்த கீழ்த்தரமான கைங்கரியத்துக்கு மக்களையும் பயன்படுத்தி இருக்கிறார். இவ்வளவுக்கு யாழ்ப்பாணத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லை, சுத்தவர ராணுவம் அடிக்குது, எந்த நேரம் செல்விழும் என்று தெரியாது. சவுதி சாமான் வாங்குறதுக்கு தான் கியூ நின்றது. மலிவு விலையில் சவுதி சாமான் வேண்டுவதற்கு நின்ற ஒரு அவலமான காட்சியை எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றுல 58ஆம் ஆண்டு தமிழ் சிங்கள கலவரத்திலேயோ, 77ஆம் ஆண்டு ஜேஆர் வந்த பிறகு இனக்கலவரத்திலேயோ, 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்திலேயோ தமிழண்ட பொருட்களை போட்டு கொளுத்துனாங்களே ஒழிய மலிவு விலையில யாரும் போயிட்டே சிங்கள மக்கள் வாங்கல, சாதாரண சிங்கள மக்கள் வாங்க. இது எல்லாம் தெரியாம ஜேர்னலிசம் செய்தவையா டிபிஎஸ் போன்றவர்கள் ஒரு கேள்வி இருக்கிறது. இது தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் ஆன்மாவை கேள்வி கேட்க வேண்டும். ஜேர்னலிசம் என்பது வெறுமனே ரிப்போர்ட்டிங் அல்ல. தமிழ் சமூகத்தின் ஜேர்னலிசம் என்னென்றா சொல்வது எழுதல், போய் ஒரு அரசியல் டிக்டேஷன்,
அவர் சொல்றதை இல்ல, கேட்டு அதுல எழுதி ஒரு போட்டுவார். சிக்கலும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இலங்கையில தமிழ் ஜேர்னலிஸ்டுகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அந்த பயம் ஒன்று இருந்தது. ஆக்கள் யாரை பற்றி எங்க எழுதினாலும் கொலை பயமுறுத்தல் ஒன்று இருந்தது. அதுல பெரும்பாலான கொலைகள் விடுதலை புலிகளால தான் அது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு சில கொலைகள் மாற்று அமைப்புகளும் அல்லது இலங்கை அரசாங்கம் ஊடகவியலாளருக்கு எதிராக நடந்து கொண்டு. ஆனா அந்த அச்சம் கனடாவில் இருந்த டிபிஎஸ் ஜெயராஜுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவசியம் இல்லை. அது அவசியம். அது அந்த இந்த நாங்கள் எங்க நிக்கிறோம், என்னத்துக்காக நிக்க அந்த மோரல் லைன் என்றது ஒரு மிக முக்கியமானது. இப்ப யூடிஎச்ஆர் நீங்க எடுங்க, யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்றதை எடுத்தால், யூடிஎச்ஆர் யாழ்ப்பாணத்துல இருந்தா அந்த ரிப்போர்ட்ஸ் எழுதுனது. சரிதான். அந்த ரிப்போர்ட்ஸுக்காகத்தான் ராஜினி திராணகம படுகொலை செய்யப்பட்டார். சரி, அந்த புத்தகத்துக்காகத்தான் படுகொலை செய்யப்பட்டார். அப்ப அங்க நின்றுதான் அதை செய்தார். ஏனென்றால் அது அந்த காலகட்டத்தில் வரலாற்றுல செய்யப்பட வேணும் என்று ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று என்ன சொல்றது, ஒரு வரலாற்று கடமையாகத்தான் இன்றைக்கும் இருக்கு. அது ஒரு வரலாற்று ஆவணமாத்தான் இருக்கு. அந்த முறிந்த பனையும் யூடிஎச்ஆர் அறிக்கைகளும் மிக முக்கியமான அன்றைய காலத்தின் வரலாற்று ஆவணங்கள். ஆனால் அதை அவ துணிஞ்சு செய்யறது காரணம், அவ ஒன்று விடுதலை புலிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். விடுதலை புலிகளின் ஒரு முக்கிய போராளி சார்ல்ஸ் ஆண்டனி அவருடைய உயிரை காப்பாற்றுவதிலும் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. அதால தன் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்ற எண்ணம் இருந்தது அவர். ஏன்னா எனக்கு ராஜினியோட நெருக்கமான பழக்கம் இருந்தது. இந்த முறிந்தவனை எழுத காலத்தில் அதை உருவாக்குவதில் அவருக்கு இருந்த பிரதானமான பங்கும் எனக்கு தெரியும். அந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்ட பொழுது அதனுடைய மூல அறிக்கை, அதாவது ப்ரீ பிரிண்ட் காப்பி, அப்ப ஸ்பைரல் பைண்டிங் போட்டு வரும் தானே, அப்ப பிரிண்ட்டுக்கு வர்றதுக்கு முதல் போட்டோ காப்பி எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ஒரு 10 பிரதிகள் அவர்கள் எடுத்திருந்தார். அந்த பிரதியை வாசித்த பொழுது நான் சொன்ன கருத்து, அவருக்கும் அவரோட மிக நெருக்கமான பேராசிரியர் ராஜன் ஹூல், கலாநிதி ஸ்ரீதரன் போன்றவர்களுக்கு நான் சொன்ன விஷயம், இது மிக காத்திரமான எழுத்து. இது வெளியே வருகின்ற பொழுது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் கொலை செய்யப்படுவீர்கள். அப்பொழுது ராஜினி நேரடியாக சொன்ன வசனம், அரசு இருக்கு வரைக்கும் 2 தரம் யோசிப்பார்கள் நிலை கை வைக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை சொல்றாங்க. அதான் நல்ல கேள்வி. அரசு என்பது வேற ஒன்றுமல்ல, மாத்தையாக்கு இயக்கத்துல ஆரம்ப காலத்துல அரசு என்ற ஒரு பேர் இருந்திருக்கு. சார்ல்ஸ் ஆண்டனி சாவகச்சேரி போலீஸ் அட்டாக் முடிஞ்சு காயப்பட்டு அவர்களுடைய வீட்டை கொண்டு போன பொழுது ராஜினி தென்னிலங்கையில் அவ வைத்தியராக வேலை செய்தால் லீவுக்கு யாழ்ப்பாணம் வந்து நிற்கிற அந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு போனது ராஜினிட்ட கொண்டு போயில, அவர்கள் கொண்டு போனது நிர்மலா நித்யானந்தன். அப்ப இவ அங்க வைத்தியராக நின்ற நேரமும் அந்த 3 குண்டு தொடையில் பாய்ந்து போன இரத்தப்போக்கு காரணமாக நினைவிழந்த நிலையில் தான் சார்ல்ஸ் ஆண்டனியை கொண்டு போயிருக்கிறார். அப்ப சார்ல்ஸ் ஆண்டனிக்கு மவுத் டு மவுத் அந்த ரெஸ்பிரேட்டரி இதை கொடுத்து அவருடைய மூச்சை திருப்ப கொண்டு வர பண்ணி அவருடைய காயத்துக்கு இரத்தப்போக்கை நிறுத்த கட்டு போட்டு அவருடைய உயிர் பாதுகாப்பு கொடுத்தாள். அதிலிருந்து அனுப்பியது ராஜினி. அந்த நேரம் அங்கே அதுல முக்கியமாக நின்றவர் மாத்தையா, அவர் அரசு. ஆகவேதான் ராஜினி நினைத்தவர் என்றால் அரசு இருக்கு வரைக்கும் என்னில கை வைக்க 2 தரம் யோசிப்பினர். ஆனா அதுக்கு முதலே நினைக்கிறேன் நிர்மலா விடுதலை புலிகள் உறுப்பினராக இருந்திருக்கிறார். மட்டக்களப்பு ஜெயில் வெளியில் எடுத்திருக்கிறார். அதோட நிர்மலாவும் ராஜினியும் சேர்ந்து லண்டன்ல விடுதலை புலிகளுக்காக கேம்பெயின் எல்லாம் செய்திருக்கிறார். அது இப்ப நிர்மலாவும் சேர்ந்து செய்ததாக எனக்கு தெரியாது. அவர்கள் இந்தியால இருந்து லண்டனுக்கு வரைக்கிலேயே நிர்மலா விடுதலை புலிகள்ல இருந்து முரண்பட்டுட்டான் நினைக்கிறேன். அவர் ராகவன் எல்லாம் முரண்பட்டுட்டான். ஆனால் டெலோ அடித்த அந்த காலகட்டம் இருக்கிறதானே, டெலோவை அடித்து இபிஆர்ல படிக்கிற காலகட்டத்துலதான் ராஜினிக்கு பிரச்சனை வருது. அப்ப நிர்மலா போன்றவர்கள் எல்லாம் இந்தியால இருக்கிறார். ராகவன் நிர்மலா எல்லாம் இந்தியால இருக்கிற காலகட்டத்துல தான் இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது என்ன நடக்குது? இப்ப சாதாரணமாக ஒரு சமூக அக்கறை உள்ள ஆளுக்கு ஒரு போராட்டம் நடந்துன்ற காலத்துல அங்க போராளிகள் தங்களுக்குள்ள இப்படி நடக்கிற படுகொலைகள் என்னத்துக்கு நடக்குதுன்ற ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை வருந்தானே கட்டாயம். இப்ப ராஜினியை பொறுத்த மட்டும் ராஜினியோட இருந்த ஆங்கில அறிவு ஒரு ஃபயர் பிராண்ட். சரிதானே, ஒரு வெரி ஆக்டிவான சோசியலி ஆக்டிவ் சமூக அக்கறை உள்ளால் அந்த கட்டத்துல ஒரு மிக பிரபல்யமான ஒரு பிரச்சார பீரங்கி, தமிழ்ல சொல்றாங்க, புலிகளுடைய சர்வதேச பிரச்சார பீரங்கியாக இருக்கிறவருக்கு பல கேள்விகள் வருது. அப்ப ஆண்டன் பாலசிங்கம் லண்டன்ல இருக்கிறார். அப்ப லண்டன்ல இருக்க பாலசிங்கத்தை கேட்கிறா, வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது? இது நாங்க இப்போ போராட்டம் பண்றோம், விடுதலை என்றோம், அங்க என்ன நடக்குது? அதே நேரம் அக்காக்கள் வெளியில வந்துட்டு
ராகவனாக்கள் வழியில வந்துட்டு நம்ம அந்த பிரச்சனை எல்லாம் நடக்க. அப்ப பாலசிங்கம் வந்து ராஜினிக்கு சொல்ற இங்கே கணக்க கதைக்காத போனுக்குள்ளால கதைக்காத கதைச்சு போட்டு பாலசிங்கம் ராஜினி இருந்த வீட்டுக்கு போறார். போய் சொல்ற கதைக்க வேணாம், உன்னுடைய வீட்டு போனையும் அவங்க பக் பண்ணி வச்சிருக்காங்க. ராஜினிக்கு இருந்த வீடு இருக்குத்தானே, அந்த வீடு எடுத்து கொடுத்திருந்தவர்கள் புலி ஆதரவாளர். ராஜினியினுடைய தொலைபேசியும் ஒட்டு கேட்கப்பட்டது புலிகளா. பாலசிங்கம் இதை சொன்னதுக்கு பிறகு ராஜினி போய் டெலிபோனை திறந்து பார்த்தால் அங்கே பகிங் மைக் இருக்கு. அதுதான் அந்த பிளாஸ்டிங் பாயிண்ட். இந்த பாசிசத்தோடு வேலை செய்த எல்லோரும் ஞானம் பெறுகின்ற ஒரு கட்டம் வருகிறது வரலாற்று. அதுக்கு தான் அதை சொல்றேன். டிபிஎஸ் ஜெயராஜ் கார் பார்க்கிங்ல ஞானம் பெற்றார், ராஜினி அங்க லண்டன்ல ஞானம் பெறும். ஆனால் ராஜினி அதுக்கு கொடுத்த விலை, நிர்மலா நித்யானந்தனுடைய குடும்பம் அதுக்கு கொடுத்த விலை மிகப்பெரியது. அது இவர்கள் மட்டுமல்ல, டிஎல்எஃப்க்கு என்ன நடந்தது? பிரபாகரன் வரதராஜ பெருமாள் கோயில்ல அல்ஃபிரட் துரைப்பா சுட்டு போட்டு நேர போனது எங்க? யோகேஸ்வரன். சரோஜினி யோகேஸ்வரனை வந்து யாழ்ப்பாணத்து பிரிகேடியர் சுசந்த மெண்டிஸும் நானும் சரோஜினி வந்து போட்டி போடுறதுக்கு 2 நாளைக்கு முதல், அவ மேயரா வாரத்துக்கு 2-3 நாளைக்கு எலெக்ஷன் அவ நொமினேஷன் கொடுக்கறதுக்கு முதல் நான் அங்க யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன். சரிதான். அப்ப பிரிகேடியர் சுசாந்த மெண்டிஸ் சொல்றார், இவ பயந்து கொண்டிருந்தா. நான் சொன்னேன், மேடம் நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. சரோஜினி சொன்னதான், ஐ டோன்ட் திங்க் பிரபாகரன் வில் டூ எனிதிங் டு மீ பிகாஸ் ஐ நோ ஹிம் சோ வெல். என்ன சோ வெல்? துரையப்பாவை சுட்டு பிளேட்டி உடிக்க போனது இங்கதான் போனது. தந்த கணவரை சுட்ட யோகேஸ்வரன் சுட்ட அதே பிரபாகரன் தன்னை ஒன்றும் செய்ய மாட்டான்டா, எந்த கையால தண்ணி வேண்டி குடிச்சு. ஒரு பேட்டர்ன் ஒன்று விளங்கினது. பேட்டர்ன், இந்த பேட்டர்னை வந்து சரியா ஜட்ஜ் பண்ணினது கருணா மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா மாத்தியாவாலையும் அதை ஜட்ஜ் பண்ண முடியல. மாத்தியாவும் பிரபாகரன் சேலஞ்ச் பண்ணி இருக்கல. மாத்தியாவும் ஒரு முக்கியமான தளபதி, அவரு கீழே நிறைய பேர் இருந்தவ, ஆயுதங்களோடையும் இருந்தவ. பிரபாகரனை அரெஸ்ட் பண்ணி இருக்கலாம் அந்த டைம்ல. ஆனால் அதை மாத்தியா செய்ய தவறிட்டு கருணா அதுல சரியா ஜட்ஜ் பண்ணிருக்கு. கருணா ஜட்ஜ் பண்ணிட்டு இப்ப கருணா சொல்லேக்கல, எனக்கு கருணா நேரம் சொன்னதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இவர்கள் எல்லோரும் வந்து இந்த பாசிசத்திடம் பாடம் கற்று ஞானம் பெற்றவர். அதான் அந்த கதை. இவர்கள் இல்ல ஞானம் பிறகுல காலம் கடந்துட்டு கருணா நோர்வேல போய் எரிக் சொல்லேமுக்கு முன்னால குந்திருந்து கருணாவும் தமிழ்ச்செல்வனும் பாலசிங்கமும் இருக்க எரிக் சொல்லேம் கொண்டு போடுறார். இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பேப்பரை போடுறார். ஏற்கனவே பாலசிங்கமும் சொல்கையும் எல்லாம் கதைச்சுத்தான் இந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணினது. சொல்கையும் கொண்டு போடுற மாதிரி தான் அது வருது. கருணா கேக்குது, பாலாண்ணா நீங்க இதை பாத்துனீங்களான்னு. பாலாண்ணா சொல்றாரு, நான் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு, அகவயமான சுய நிர்ணய உரிமை அவங்க தாராங்களடாப்பா, இன்றைக்கு உள்ள இந்த சூழ்நிலையில இதுதான் எங்களுக்கு அதி கூடியதான் நாங்க எடுத்துல. அப்ப புறம் பாலாண்ணா நாங்க ஓமன்னு சொல்லுவோம், கருணா சொல்லுவோம். அப்ப தெரியாது இந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. தமிழ்ச்செல்வன்கிட்ட சொல்லும்போது தமிழ்ச்செல்வன் சொல்லி போட்டது, இல்ல தலைவர்கிட்ட கேட்காம நாங்கள் ஒன்றும் செய்யலாது தலைவர். ஆனால் கருணா ஓமன் அந்த பர்டிகுலர் பொறுப்புல போட்டதுக்கு அதுதான் காரணமா. தமிழ்ச்செல்வனுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியாத, வேற எல்லாத்தையும் தலைவர்கிட்ட கேட்டுதான் செய்யும். அப்ப பாலா சைன் பண்ணி கொடுத்துட்டார். அப்ப தமிழ்ச்செல்வனும் கருணாவும் ஒண்டாத்தான் வருகிறார். ஒண்டாக கருணா சைன் பண்ணதா, 2 பேருமே சைன் பண்ணதா? பாலாவும் சைன் பண்ணது, கருணாவும் சைன் பண்ணது, தமிழ்ச்செல்வன் சைன் பண்ண இல்ல. இந்த சைன் பண்ண கோப்பியோட தான் இவர்கள் வரியினம். பாலா அதோட லண்டனுக்கு போனவர் தான். அதுக்கு பிறகு இலங்கை பக்கம் அவர் தலை வச்சு படுக்கையில் அதான் அவர்கிட்ட கடைசி வீசிட்டு, அதுக்கு முதலே அவர் போயிட்டு அதோட போயிட்டார் லண்டனுக்கு போனவர். அதுக்கு பிறகு வரையில தான் கருணாவும் பாலா தமிழ்ச்செல்வனும் யாழ்ப்பாணம் வரியினம் வந்து வன்னிக்கு போய் இறங்கினோம். வன்னிக்கு போய் இறங்கின உடனே அந்த நேரம் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் வசதி, எல்லா வசதிகளும் கொடுக்கப்படுகிறது. 2 பேருமாக அங்கே போயாச்சு. இவர்கள் போய் பொதுக்குடியிருப்புல இறங்கி கருணா போறதுக்கு முதல் தமிழ்ச்செல்வன் தலைவர்கிட்ட போயிட்டார். அவருக்கு பேரே தகடு தமிழ்ச்செல்வன் தான் அவருக்கு பேர். அடுத்த நாள் கூப்பிட்டாச்சு, போட்டு கொடுத்துட்டார். கூப்பிட்டு கருணா எனக்கு சொன்ன வசனம் தூஷணம் தான். பிரபாகரன் தூஷணம் 6 கேட்டுச்சு. அந்த பேப்பரை சுழட்டி எறிஞ்சன். பொட்டம்மான், ஜெயம், சூஷ எல்லாருக்கும் முன்னால தூக்கி எறிஞ்சு என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம், அதான் இதாண்டெல்லாம் கத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இது மத்திய குழு முடிவெடுத்து போட்டு சொல்லும் என்று சொல்லி அடுத்த நாள் மத்திய குழு கூட்டம் வர்றதுக்கு முதலே கருணா டிசைட் பண்ணது நாளைக்கு என்ன நடக்க போகுது. கருணா ஊகிச்சிட்டு பாம்பின் கால் பாமரி. கருணா உடனடியாக அந்த நேரத்துல கருணா தமிழ்ச்செல்வன் இவர்களுக்கு உடனடியாக இலங்கை ராணுவத்தால் இலங்கை தொடர்பு கொண்டு வாகன வசதி, ஹெலிகாப்டர் வசதி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதை பாவித்து கருணா ஹெலிகாப்டர் புக் பண்ணி
அங்கிருந்து வெளிக்கிட்டு வானத்துல இருந்தபடியே ஹெலிகாப்டர் இருந்தபடியே மட்டக்களப்புக்கு வர்றதுக்கு இடையில கருணா சொல்லிட்டு நான் வாரன் கவனமா இருங்கோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லித்தான் அவருடைய தம்பி காஸ்ட்ரோ அவர்களோட எல்லாம் தொடர்பு கொண்டு வந்து இறங்கி அன்றிரவே பொட்டம்மானுடைய நபர்கள் எல்லாரையும் உடனடியாக கைது செய்யப்படும். இது இந்த பாசிசம் ஒரு தொடர்ச்சியான ஒரு பாடத்தை எல்லாருக்கும் போட்டி கொண்டு வந்தது. அப்ப இது கருணா இத திட்டமிட்டு செய்ததாக நான் சொல்லலாது. இல்ல கருணா வந்து இன்ஸ்டிங், அந்த ஆங்கிலத்துல இன்ஸ்டிங் என்று சொல்றதுக்கு தானே இயல்பாக அதுக்குள்ள இருந்து அந்த மெஷினுக்குள்ள இருந்தே பழகின உடனே அந்த மெஷின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை பிடிச்சிட்டது கருணா. இல்லைன்றா கருணா தப்பி இருக்க முடியாது. சிவராமாக்கள் கருணாக்கு கிழக்கு தேசியத்தை ஊட்டினார்கள், ஒரு பிரிவினைக்கு லீட் பண்ணினார்கள் என்று சொல்றது இது வழிய ஒரு இடம் பொருந்த. எனக்கு அது அப்படியே அதெல்லாம் ஒரு பின்னணி காரணங்களா. ஏன்னா இப்ப ஒரு சொசைட்டிக்குள்ள அந்த மாதிரியான உணர்வுகள் மவுண்ட் பண்ணி வாரது இயல்பு தானே. அது வந்து இயல்பு. புலிக்குள்ளையும் வந்து யாழ்ப்பாண புலிகளுக்குள்ளையும் ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆள் போட்டி இருந்திருக்கு. பொட்டமானுக்கும் சூசைக்கும் போட்டி இருக்கும், சூசைக்கும் பானுக்கும் போட்டி இருக்கும், பானுவுக்கும் பால்ராஜுக்கும் போட்டி இருக்கும். என்றா தலைவருக்கு முன்னால நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம். விக்டருக்கும் ராதாக்கும் போட்டி இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கிறது. அது அதிகார மையங்கள் இயல்பிலேயே ஒரு சமாதானம் வரணும், கிழக்க நாங்கள் முன்னேற்றோடும் என்ற எண்ணம் வந்துடுது நினைக்கிறேன் ஐரோப்பிய விஜயத்துல. அது வந்துட்டு என்ன இப்ப கிழக்கு மாகாணத்துல இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் போய் வடக்கில் அவர்கள் தான் மிகப்பெரிய ராணுவ தாக்குதல்களை வெற்றி கொள்கிறார்கள் என்றது அந்த காலத்துல டாக் ஆஃப் த டவுன் வடக்கு கிழக்கு. இப்ப அந்த என்ன சொல்றது ஜெயசிக்குரு முடிஞ்சு ஓயாத அலைகள் 1 ஓயாத அலைகள் 2 என்று சொல்லி இந்த ஏனைனை பாதுகாக்கிறது, ஊடறுத்து அடிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிழக்கு மாகாண போராளிகள் தான் செய்ததும். அங்க எலிபென்ட் பாஸ் எல்லாம் கைப்பற்றினதுக்கு பிறகு எல்லா தளபதிகளையும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டு நிகழ்வு நடக்கல. பிரபாகரனும் வந்து கருணா கிழக்கு மாகாண தளபதி கருணாவுக்கான அந்த பாராட்டு நடக்கல. எல்லாரும் எல்லா பிரதேச அணிகளும் எழும்பி நின்றிருக்கிறார். அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நாங்க நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மிக நீண்ட உரையாடல். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பாய்ந்து மிக்க நன்றி மனோரஞ்சன். நன்றி ஜெயபாலன், நன்றி.